கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டை ஒழுக்கிய பொள்ளாச்சி கேஸினுடைய அந்த இறுதி தீர்ப்பானது இன்றைய தினம் வந்திருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட 9 நபர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்க. இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது வரவேற்க வேண்டிய தீர்ப்பு 9 பேருக்கும். இந்த 9 பேரும் பார்த்திங்கன்னா மிக கொடூரமான நபர்கள் என்பது தான் இந்த வழக்கில் அந்த பிரச்சனையில் சிக்கக்கூடிய அந்த வீடியோ ஆடியோக்களுடைய மூலமாக நம்ம தெரிஞ்சு கொண்டது என்னன்னா, ரொம்ப கொடூரமானவர்கள். நக்கீரன் தான் நினைக்கிறேன் முதல் முறையாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அண்ணா என்னை அடிக்காதீங்கண்ணா, பெல்ட்டை கழட்டி என்னை அடிக்காதீங்கண்ணா, அண்ணா மன்னிச்சிருண்ணா, ட்ரெஸ்ஸை கழட்டுறேண்ணா, என்னுடைய ஆடையை கழட்டுறேன்னான்னு சொல்லி பெண்கள் கதறி அழுகக்கூடிய அந்த வீடியோக்களெல்லாம் அன்றைக்கி தமிழ்நாட்டையே உழுக்கிற அளவுக்கான ஒரு மோசமான ஒரு சம்பவமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் பொல்லாத ஆட்சி என்பதற்கு பொள்ளாச்சியை சாட்சி அப்படின்ற மாதிரியான முழக்கங்களெல்லாம் அன்றைக்கி எல்லா மகளிர் இயக்கங்களும் பல்வேறு அமைப்புகளும் திராவிட முன்னேற்றங்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாமே எழுப்பினாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிக கொடூரமான சம்பவங்களை தொடர்ச்சியாக வீடியோ. இதில் என்ன ஒரு மோசமான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், பொல்லாத ஆட்சி என்று சொல்வதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2019 பிப்ரவரி மாதமே புகார் கொடுக்குறாங்க. புகார் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த சகோதரர் பார்த்திங்கன்னா அந்த சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களை அடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறாங்க. ஆனால் காவல் நிலையத்தில் புகார் ஏற்றுக்கொள்ளப்படலை. அந்த செய்தி மெல்ல கசிந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா பல்வேறு இயக்கங்கள் போராட்டம் நடத்தின பிறகு தான் மார்ச் மாதம் தான் அது வழக்கு பதிவு செய்யப்படுதுன்னு நினைக்கிறேன். மார்ச் மாதம் தான் வழக்கு பதிவு செய்யுது. அப்போ ஒரு மாதம் குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை அந்த அதிமுக பிரமுகர், இன்னும் சொல்ல போனால் அந்த அருளானந்தன்ற தம்பி மாணவர் அணி பொறுப்பில் இருக்கிறார். அந்த மாணவர் அணி பொறுப்பில் இருக்கிற அந்த பையன் அதிமுக மாணவர் அணி பொறுப்பு, முன்னாள் மாணவர். அந்த சம்பவம் நடக்கும்போது மாணவர் அணி பொறுப்பாளர். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அவரை கட்சியில் நிற்கிறாங்க. அவர் மாணவர் அணி பொறுப்பாளர் தான். பார் நாகராஜ் உள்ளிட்ட பலரும் பார்த்திங்கன்னா கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர்கள். கட்சியில் வேட்டி கட்டி காவல் நிலையம் போகிறது, அந்த காரில் போய் பந்தா காட்டுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்போ இந்த கூட்டு பலாத்காரம் இதில் பார்த்திங்கன்னா இன்னும் சொல்ல போனால் இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா இன்னும் பல்வேறு நபர்கள் இருக்கிறதா கூட நம்ம சந்தேகிக்கிறோம். இது பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தான் சிபிஐ விசாரணைக்கு போச்சு. இன்றைக்கி சிபிஐ விசாரணையே பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசோடு எடப்பாடி கூட்டணி வைத்திருக்கிறதுனால பல குற்றவாளிகள் தப்பித்திருக்கிறார்களோ என்ற சந்தேகமும் நமக்கு இருக்குது. இந்த இடத்துல அதையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். பல குற்றவாளிகள் தப்பியிருக்கிறார்களோ, பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு வேண்டியவர்கள், எஸ்பி வேலுமணிக்கு வேண்டியவர்களெல்லாம் இதில் தப்பியிருக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்குது. இல்லை, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் சிபிஐக்கு மாற்றினேன். போராட்டத்திற்கு பிறகு மாற்றினார். அவர் மாற்றலை. அவர் என்ன கேட்டார்னா, ஆதாரம் இருக்கான்னு கேட்டார். ஊடகங்கள் இன்னும் இப்போயும் பப்ளிக்காக நீங்கள் பார்க்கலாம். அவருடைய பேச்சுக்களெல்லாம் இன்னும் கூட இணையத்தில் இருக்குது. அவர் இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டார். ஆதாரங்களெல்லாம் நக்கீரன் வெளியிட்டதுக்கு பிறகுமே ஆதாரம் எங்கே இருக்குன்னு கேட்டார். அப்படி தான் அவர் எதிர்ப்பு கேட்டார். ஏன்னா அதிமுகவை சேர்ந்தவர்கள் சம்மந்தப்பட்ட காரணத்தினால அவர் அந்த கேள்வி எழுப்பினார். அப்போ இந்த செய்திகளெல்லாம் தொடர்ச்சியாக நக்கீரன் வெளியிட்டது, பல்வேறு ஊடகங்கள் வெளியிட்டது, சமூக ஊடகங்களில் பரவுனது, திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மகளிர் இயக்கங்கள், பல்வேறு இயக்கங்கள், தமிழ் புலிகள் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் நடத்திய போராட்டங்கள் மூலமாக தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ விசாரணைக்கு அவராக மாற்றலை. இது ஒரு கொடூரமான சம்பவம்னு சொல்லி அவர் மாற்றலை. ஒரு பல்வேறு விதமான போராட்டங்கள் நடந்துச்சு. இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு இழிவு கெட்ட பேர் ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த சம்பவத்துக்கு ஆட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவர்கள். அதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதிமுகவை சேர்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் அப்போ எஸ்பி பாண்டியராஜன் நினைக்கிறேன், அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த ஒரு பேரை வெளியிடுறாரு, அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பேரை வெளியிடுறாரு. இதெல்லாம் என்னென்னா அச்சுறுத்துறது. ஒருவேளை அந்த பெண்கள் சாட்சி சொல்ல வரக்கூடாது அப்படின்ற அச்சுறுத்துறது, இப்படியான மிரட்டல்கள்லாம் காவல்துறையிலே சில நபர்கள் இதில் ஈடுபட்டாங்க. அப்போ இதையெல்லாம் மீறி இன்றைக்கு பார்த்திங்கன்னா பிறல் சாட்சி இல்லாமல் அந்த சம்மந்தப்பட்ட அத்தனை பெண்களும் பார்த்திங்கன்னா எந்த விதமான பிறழ்வுகளும் இல்லாமல் நேரடியாக சாட்சி சொல்வதற்காக அவருடைய துணிவை இந்த இடத்துல நம்ம பாராட்ட விரும்புகிறோம். ஏன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா பலவீனமாக நடத்த பார்ப்பாங்க பெண்களை. இதை நீ வெளியே சொன்னேன்னா, அல்லது ஊடகங்களில் சொன்னேன்னா, அல்லது நீதிமன்றங்களில் சொன்னேன்னா உனக்கு அவமானம், உனக்கு திருமணம் நடக்காது, உனக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், உனக்கு சமூக உணை அங்கீகரிக்காது, சமூக உணை இழிவாக பார்க்குன்ற மாதிரியான அச்சுறுத்தல்களாக மீறி அதிமுக என்கிற ஒரு பெரிய கட்சியினுடைய பிரமுகர் என்பதுங்கிற பயத்தெல்லாம் மீறி இன்றைக்கி சாட்சி சொன்னதை நம்ம உண்மையிலே பாராட்டுறோம், வரவேற்கிறோம். இந்த தீர்ப்பு உண்மையிலே சிறப்பான ஒரு தீர்ப்பு. சார், இந்த சம்பவத்துக்கு மத்தியிலே பார்த்தோம்னா அரசியல் சூடுகளும் படுத்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விடுறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா,
அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலையக்கூடிய வேண்டுன்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ஆமாம், அதைத்தான் நான் முன்கூட்டியே உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுருந்தேன். பொள்ளாச்சி ஜெயராமன், எஸ்பி வேலுமணி போன்ற அவர்களுக்கு நெருக்கமான நபர்களுக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்குது. அப்போ இந்த சார்களெல்லாம் தலை குனியணும் அப்படின்ற அர்த்தத்தில் தான் முதல்வர் குறிப்பிட்டிருப்பார் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே சமயத்தில் இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தோடு அதை ஒப்பிடுறாங்க. அதுக்கு இதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அதுவும் குற்றம்தான். அவரும் பாத்ரூமில் வலிக்கு வந்திருக்கிற அந்த குற்றவாளியும் அவர் மீதும் சரியான முறையில் வந்து நீதிமன்றத்தில் வந்து அவர் மீதான அந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கும் தடை வழங்கப்படும்ன்றது நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. அது நிச்சயமாக நம்முடைய முதல்வர் செய்வார்ன்றது நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அவர் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சார்கள் அப்படின்றது நம்ம முன்கூட்டியே உங்கள்கிட்ட குறிப்பிட்ட அந்த சார்கள் தான். அவர்கள் நிச்சயமாக வெட்கி தள்ள குனியணும். அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து ஊடகங்கள்கிட்ட வந்து நாங்கள் தான் சிபிஐ விசாரணை வச்சோம் அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிபிஐ விசாரணை இன்றைக்கு இருக்கிற அந்த சூழலில் சிபிஐ இன்றைக்கு ஓரளவு செய்திகளை அங்கே பதிவு செய்திருந்தால்தான் கூட முக்கியமான குற்றவாளிகள் கூட்டணி காரணத்திற்காக தப்ப வைக்கப்பட்டிருக்கார்களா என்ற சந்தேகம் நமக்கு இருக்குது. இந்த நேரத்தில் அது குறிப்பிட வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்த மனிதாபிமானம்ன்றதே இருக்கக்கூடாது. இவங்கள்ட்ட இந்த குற்றவாளிகள்கிட்ட மனிதாபிமானமாக பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த பெண்களுடைய கண்ணீர் என்பது அவர்களுடைய அந்த வேதனைன்றது இல்லையா, அந்த அவர் பேசின விதங்கள் இருக்கு இல்லையா, அந்த கண்ணீர் விட்டு அழுதுதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் சிறையிலே வந்து பார்த்திங்கன்னா மனிதாபிமானத்தோடு நடத்தப்படக்கூடாது. பொதுவாக சிறையில் மனிதாபிமானத்தோடு தான் நடத்தப்பட வேண்டும் என்பது ஒரு விதி இருக்குது. மரண தண்டனை போன்ற தண்டனை வேணும்னு சொல்கிறோம். இல்லை, மரண தண்டனை நம்ம எதிர்க்கிறோம். மரண தண்டனை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. மனிதாபிமானம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறோம். அவங்க வந்து சிறையிலையுமே அவங்களுக்கு வந்து சலுகைகள் வழங்கப்படக்கூடாது. சிறையில் வந்து சலுகைகள் வழங்கப்படும். அந்த சலுகைகள் வழங்கப்படக்கூடாது. ஏன்னா இவர்கள் அதிமுக பிரமுகருடைய நெருங்கிய கூட்டாளிகள் என்பதால் அவர்கள் சிறையில் கூட அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சலுகைகள் வழங்கக்கூடாது அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம பதிவு செய்கிறோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய முயற்சினால்தான் அந்த வெற்றின்னு சொல்கிறாரு. நிச்சயமாக அவர் வெட்கி தலை குனியணும். ஏன்னா இது அவருடைய ஆட்சியில் நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பிரதிநிதிகள் ஈடுபட்டது. அவருடைய அமைச்சர்களுக்கு இப்போ துணை சபாநாயகர் இருந்த ஜெயராமன் அவர்களுக்கு தொடர்பு இருந்ததாக கூட அந்த நேரத்தில் செய்திகள் பரவுச்சு. எனவே அவர் வந்து இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா தார்மீகமாக ஒத்துக்கொள்ளணும். அதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு நாகரிகமான அரசியலாக இருக்கும். தார்மீகமாக ஒத்துக்கொள்ளணும். இது வந்து எங்களுடைய ஆட்சியில் நடந்த ஒரு அவமானம், இதனால் எங்களுடைய ஆட்சியை பறிபோவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது அப்படின்றத அவர் ஒத்துக்கணும். இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவே இன்னும் பேசக்கூடாது. நாங்கள் தான் சிபிஐக்கு உத்தரவிட்டோம், நாங்கள் தான் தண்டனை பெற்று கொடுத்தோம், நாங்கள் பொள்ளாச்சினே குறிப்பிடல எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல. அது மட்டும் இல்லை, எடப்பாடி அவர்கள் மட்டும் பொள்ளாச்சின்னு குறிப்பிடுறது ஒரு செய்தி. விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்கார். நடிகர் விஜய் இருக்காருல்ல, தாவேக்காவுடைய தலைவர் விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்கார். அந்த அறிக்கையில் கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த சம்பவம்னு கூட அவர் பதிவு செய்யலை. ஒரு அரை பக்கத்துக்கு அவருடைய வழக்கம் போல் அவருடைய அந்த அறிக்கையை விட்டுருக்காரு, கண்டன அறிக்கையை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில் இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னு கூட அவர் குறிப்பிடலை. 2019 யாருடைய ஆட்சி இருந்தது, யாரால் பாதுகாக்கப்பட்டார்கள், குற்றவாளிகள் யாரால் பாதுகாக்கப்பட்டார்கள், எப்படிப்பட்ட போராட்டம் நடந்தது, அதற்கு பிறகுதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது, இதெல்லாம் அவர் சுட்டி காட்டுறார். இதையெல்லாம் சுட்டி காட்டாமல் வெறுமனே ஒரு அறிக்கை விடுறாரு. அப்போ அதிமுகவோடு நெருங்குவதற்கும் பாஜகவோடு நெருங்குவதற்கு தான் அவர் தயாராக இருக்கிறார் தவிர அவர் வந்து உண்மையை பேசுவதற்கு அவர் தயாரல்ல. இந்த சம்பவத்தின் மூலியமா நம்ம தமிழ்நாட்டு அரசுடைய செயல்பாடு, நீதிமன்றத்தினுடைய அந்த தன்மையெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது வழக்கின் தன்மை வந்து 2019 நடந்த சம்பவம். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன கேட்குறோம்னா, சரியான முறையில் அந்த ஆவணங்களை எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் நீதித்துறையில் சேர்த்த அத்தனை பேர், சிபிஐயாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய அரசு வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், அந்த சாட்சி சொன்னவர்களாக இருக்கட்டும், அதற்கு பக்கபலமாக இருந்த வழக்கறிஞர்கள் எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்கிறோம். ஏன்னா எல்லாருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த தீர்ப்பு வந்திருக்க வாய்ப்பு குறைவாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த தீர்ப்பு வந்து காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள்னு அறிவிக்கப்பட்ட பிறகு, தீர்ப்பு விவரங்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு அரசு வழக்கறிஞர்கள் எல்லாருமே வந்து இதை வந்து மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பொள்ளாச்சி மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகள்லாம் இதை வரவேற்று பாராட்டுறாங்க. இந்த நீதிபதியினுடைய இந்த தீர்ப்பை பாராட்டுகிறார்கள். நீதிபதிக்கும், கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதிக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்க விரும்புகிறோம். ஒரு நல்ல தீர்ப்பு, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இப்படிப்பட்ட தீர்ப்புகள் நிச்சயமாக வரணும். இந்த கொடுமையான இது போன்ற தண்டனைகள் மூலமாக தான் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. இவர்களை இன்னும் சொல்லப்போனால் அவர்களை வைத்திருந்தது எல்லாமே உயர் ரக ஃபோன்கள்,
அவர் வைத்து அது சமூக ஊடகங்களையும் சில செய்திகளை பரவ விட்டுருக்காங்க. அதனால் இவர்கள் வந்து சுதந்திரமாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. நன்றி சார். நன்றி.